அருகே சொத்து தகராறில் ஊராட்சி மன்ற தலைவரான சித்தியை 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்திய இளைஞர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய கொமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரான சோபனா கோவிந்தராஜ் கணவரை இழந்த இவர் தனது 2 பிள்ளைகளுடன் வீட்டில் வசித்து வரும் நிலையில் சோபனாவின் கணவரின் சகோதரரான பாண்டியன் என்பவருக்கும் சோபனா குடும்பத்தினருக்கும் இடையே சில ஆண்டுகளாக சொத்து தகராறு இருந்து வரும் நிலையில் இன்று சோபனா வீட்டில் தனியாக இருந்தபோது அவரது வீட்டிற்கு வந்த பாண்டியனின் மகனான சந்தோஷ் என்ற இளைஞர் சோபனாவின் வீட்டில் நுழைந்து கதவை தாழிட்டு சோபனாவை கத்தியால் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். உடனடியாக சோபனாவின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து சோபனாவை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து சோபனாவை மருத்துவர்கள் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சந்தோஷை அப்பகுதி மக்கள் சரமாரியாக தாக்கி உமராபாத் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து சந்தோஷை உமராபாத் காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சோபனாவின் வீட்டில் ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் குமார் தலைமையிலான காவல்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் சொத்து தகராறில் ஊராட்சி மன்ற தலைவரான தனது சித்தியை இளைஞர் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சோபனாவின் கணவர் கோவிந்தராஜ் என்பவர் பெரிய கொமேஸ்வரம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததாக கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கோவிந்தராஜை கத்தியால் குத்தி கொலை செய்ததும் குறிப்பிடத்தக்கது.